தளிக்குளத்தார் கோவில் இப்போ செங்கல் திருப்பணியாக தான் இருக்குது. அதை கருங்கல் திருப்பணியாக மாற்றணுன்னு பெரிய பிராட்டியார் விரும்புகிறாங்கன்னு அந்த பூ வச்சுருந்த பையன் வந்தியத்தேவன்கிட்ட சொல்கிறான். சொல்லிவிட்டு தயங்கி மேற்கொண்டு சொல்லாமல் நிறுத்துகிறான். ஏன்பா அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்குறான். அது பராபரியாக கேள்விப்பட்டதெல்லாம் சொல்கிறதுல என்ன பயன்? பராபரின்னா பொதுவாக மக்கள் பேசுகிறத கேட்குறது. பகலில் பக்கம் பார்த்து பேசணும், ராத்திரியில் அதை கூட பேசக்கூடாதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இதுவோ நார்ச்சந்தியாக இருக்குது, நம்ம சுற்றியும் ஜனங்களாக இருக்காங்க, அதான் கொஞ்சம் யோசனையாக இருக்குது. வந்தியத்தேவன் பேச ஆரம்பித்தான். இந்த மாதிரி இடத்துல தான் தம்பி தைரியமாக பேசலாம். ஏன்னா ஒரே இறைச்சல் கூட்டமாக இருக்கா, இங்கே யாரும் நம்ம பேச்ச காதில் விடாது, தைரியமாக பேசலான்னா. அண்ணா என்ன ரகசியம் இருக்குது பேசுகிறதுக்கு சொல்லுங்கள்? ஒன்றும் இல்லை அப்படின்னா. ஆமாம் ஆமாம் அப்படின்னா வந்தியத்தேவன், ரகசியம் ஒன்றும் கிடையாது, பேசுகிறது ரகசியம் என்ன இருக்குது அப்படின்னு இவனு ஆமோதிச்சான். ஏன்னா அவனுக்கு சந்தேகம் வரக்கூடாதுன்னு. ஆனால் வந்தியத்தேவனுடைய மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் ஓடிச்சு. இவன் கொஞ்சம் அறிவாளி பையனாக இருக்கான், இவங்ககிட்ட நம்ம நட்பு வச்சுக்கிட்டாக்க நமக்கு நிறையா லாபம் கிடைக்கும், பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இவன் மனசில் நம்ம சந்தேகத்தை உருவாக்கிடக்கூடாது. அப்படி சந்தேகம் வந்துச்சுன்னா அவன் செய்ய மாட்டான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, தம்பி நான் இன்றைக்கி ராத்திரி எங்கேயாவது தூங்கணும், பிரயாணம் பண்ணி ரொம்ப களைப்பாக இருக்கேன், ஏதாவது ஒரு தங்கும் விடியை சொன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டான் வந்தியத்தேவன். இந்த நகரில் தங்கறதுக்கு என்னென்ன பிரச்சனை? நிறைய சத்திரம் இருக்குது, அயல்நாட்டிலேருந்து வர்றவங்களுக்கு ராஜாங்க ஓய்வு இல்லங்கள் நிறையா இருக்குண்ணே, நீங்கள் எங்கே வேணாலும் தங்கிக்கலாண்ணே, அதில் ஒரு கஷ்டமுமே இல்லைண்ணே. ஆனால் உங்களுக்கு இஷ்டம்னா இருந்தால் அப்படின்னு இழுத்தான் அந்த பூக்கார பையன். தம்பி உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டான் வந்தியத்தேவன். அமுதன், சேந்தன் அமுதன், என் பேர் சேந்தன் அமுதன் அப்படின்னா. அடடா உன் பேர் ரொம்ப நல்லா இருக்கே, கேட்குறதுக்கே அமுது ஊறுது, ரொம்ப அருமை ரொம்ப அருமை. எனக்கு இஷ்டமாக இருந்தால் உன் வீட்டில் தங்கலான்னு சொல்ல வரேன், கரெக்டா அப்படின்னு கேட்டான் வந்தியத்தேவன். ஆமாண்ணே, எப்படி கண்டுபிடிச்சிங்க? கரெக்டாக சொல்லிட்டீங்கண்ணே அப்படின்னா அந்த பூக்கார பையன். எப்பா என்கிட்ட மந்திர வித்தை இருக்குது, நான் அந்த மந்திர வித்தையினால தான் அடுத்தவங்க மனசெல்லாம் தெரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா வந்தியத்தேவன். சரி உன் வீடு எங்கே இருக்குது? அண்ணன் நகர எல்லையை தாண்டி என்ன கூப்பிட்ற தூரத்தில் தானே எங்கள் பூந்தோட்டம் இருக்குது, தோட்டத்துக்குள்ளார எங்கள் வீடு இருக்குண்ணே அப்படின்னா அமுதன். ஆஹா அப்படின்னா உன் வீட்டுக்கு நான் வந்தே தீருவேன். இந்த பட்டணத்தோட சந்தடியில் என்னால் இன்றைக்கி ராத்திரி தூங்க முடியாது, ஒரே சத்தமாக இருக்குது. மேலும் ஒன்றை மாதிரி உத்தமமான பிள்ளையை பெற்ற அந்த மகராசியை நான் பார்க்கணும், அந்த உத்தமியை பார்க்கணும் அப்படின்னா வந்தியத்தேவன். என்னை பெற்ற அண்ணன் உத்தமி தான், ஆனால் துர்பாக்கியசாலின்னா அந்த பூக்கார பையன். அடடா ஏப்பா அப்படி சொல்கிற, என்னாச்சு அப்படின்னு கேட்டான். உன் தந்தை அப்படின்னு இழுத்தான். என் தந்தை இறந்து தான் போயிட்டார், ஆனால் அது மட்டும் இல்லை, என் தாய் பிறவியிலேயே துர்பாக்கியசாலி, பார்த்தா தெரிஞ்சுக்கிங்கன்னு சொன்னான் பூக்கார பையன். அரை நாழிகை நேரம் 2 பேரும் நடந்து போனாங்க. நகரப்புறத்தை தாண்டி இருந்து அந்த பூந்தோட்டத்துக்குள்ளே போனாங்க. அந்த வாசனை ராத்திரியில் அவ்வளவு அருமையாக இருந்தது, ஒரு அபூர்வமான சுக மயக்கத்தை உருவாக்கிச்சு வந்தியத்தேவனுக்கு. அந்த கோலாகல இறைச்சல்லேருந்து சந்தடியிலேருந்து தாண்டி இங்கே ஒரு அமைதியான சூழலில் இருக்கும்போது மனசு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. பூந்தோட்டத்தின் மத்தியில் ஓட்டு வீடு ஒன்று இருந்தது, பக்கத்தில் 2 குடிசை வீடு இருந்தன. தோட்ட வேலை உதவி செய்கிற 2 குடும்பத்தார் தோட்ட வேலை செய்த அந்த குடும்பத்துக்காரங்க தங்கறதுக்கு அந்த குடிசையை கொடுத்துருந்தாங்க. அந்த குடிசையில் இருந்த ஒருத்தனை கூப்பிட்டு அமுதன் குதிரைக்கு தீனி வச்சு மரத்தில் கட்டி வைக்கிற மாதிரி சொன்னான். வீட்டுக்குள்ளே அழிச்சிட்டு போனான். அவனுடைய தாயாரை பார்த்தோன்னு வந்தியத்தேவனுக்கு அவருடைய துர்பாக்கியத்தன்மை தெளிவாக தெரிஞ்சுது. அந்த மூதாட்டிக்கு பேசக்கூடிய சக்தி இல்லை, காதும் கேட்கலை. ஆனால் அந்த மாதரசியினுடைய முகத்தில்
கருணையும் அன்பும் எல்லை இல்லாமல் இருந்தது. அதை வந்தியத்தேவன் சரியாக கவனித்தான். ஏதாவது ஒரு அவயத்தில் ஊனமுற்றவர்கள் சிறந்த அறிவாளியாகவும் கூர்மையானவர்கள் இருப்பாங்கன்றது சிருஷ்டியோட ஒரு விசித்திரங்களில் ஒன்றுன்னு நினச்சிக்கிட்டான்.